வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பேரறிவாளன் என்ற தலைப்பில் இன்று நமக்கு வேதாத்திரிய சிந்தனை உரை வழங்குவதற்காக உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் சுரேந்திரன் ஐயா அவர்கள் மதுரையிலிருந்து விண்ணலை வழியே நம்மிடையே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களின் சிந்தனை உரைக்குள் செல்வதற்கு முன்பாக அவர்களை பற்றிய ஒரு சில விவர குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மதுரையை சார்ந்த ஐயா அவர்கள் மனவளக்கலையில் 13 வருடங்களாக இணைந்து கிட்டத்தட்ட 10 வருடங்களாக மிக முழு மூச்சாக குரு சேவை செய்து வருகின்றார்கள். முன்னாள் செயலாளர் மதுரை மண்டலம் உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு, தற்போது கோவை புதூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் துணை தலைவராக குரு சேவை செய்து வருகின்றார்கள். ஐயர் பங்களா வேதாத்ரி மகரிஷி தவ மையம் மதுரையின் பொறுப்பாளராகவும் திறம்பட பணியாற்றி வருகின்றார்கள். தனியார் தொலைக்காட்சி ராஜ் டிவியில் தென் தமிழக மேலாளராக ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கும் ஐயா அவர்கள் தனது கடமையையும் குரு சேவையும் கண்களாக கருதி செயல்பட்டு வருகின்றார்கள். ஹோமியோபதி, மலர் மருத்துவம், காய்கறி மருத்துவம், இயற்கை மருத்துவ ஆர்வலர், ஆராய்ச்சியாளர் என பன்முக திறமை கொண்ட ஐயா அவர்கள் வேதாத்திரிய சிந்தனை உரைகளையும் நேரடி பயிற்சிகளையும் சிறப்பாக எடுத்து வருகின்றார்கள். ஐயா அவர்களின் துணைவியாரும் மனவளக்கலை ஆசிரியராக சேவை செய்து வருவது கூடுதல் சிறப்பு. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்களை இன்றைய சிந்தனை உரையை வழங்க வருமாறு அன்பர்கள் சார்பாகவும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி அன்போடு வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வாழ்க, குருவே துணை. அன்பான உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களே, ஜூம் இணையதள வாயிலாக இந்த சிறப்பு சிந்தனைக்கு இணைந்திருக்கக்கூடிய மனவளக்கலை அன்பர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய நோக்கமாகிய உலக சமாதானம், உலக அமைதி என்ற ஒரு நிலையை அடைவதற்காக, உலக அமைதி என்ற ஒரு நிலையை அடையும் வழிமுறையாக ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதி பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே சில தனி மனிதர்களால் இணையப்பெற்றது குடும்பம், பல குடும்பங்களால் இணையப்பெற்றது சமுதாயம், பல ஊர்களால் இணையப்பெற்றது நாடு, பல நாடுகளால் இணையப்பெற்றது உலகம். எனவே உலக அமைதியினுடைய தொடக்கம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனிலிருந்து தொடங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தனி மனித உடல் ஆரோக்கியத்திற்காக உடற்பயிற்சி முறைகளையும், உயிர் தெளிவு பெற்று வலிமை பெற்று நீண்ட ஆயுள் பெறுவதற்கு காயகல்ப பயிற்சி முறைகளையும், மனம் அமைதி பெறுவதற்கு அகத்தவம் தியான பயிற்சி முறைகளையும், மனம் தெளிவு பெற்று அறிவிலே உயர்வு பெறுவதற்கு அகத்தாய்வு பயிற்சி முறைகளையும் மனவளக்கலை என்ற பெயரிலே தொகுத்து வைத்திருக்கின்றார்கள் ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். இந்த உன்னதமான உலக சமாதானம், உலக அமைதி என்ற ஒரு திட்டத்திலே நாம் நம்மையும் இணைத்துக் கொள்வதன் பொருட்டு இந்த பயிற்சி முறைகளை முறையாக செய்து வருவோம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு சங்கல்பம் செய்து கொண்டு இன்றைய இந்த நிகழ்வினை நிறைவாக நடத்தி தரும்படி எல்லாம் வல்ல பேராற்றலையும் ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களையும் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருந்து நம்ம எப்பொழுதும் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து குருமார்களையும் வணங்கி இந்த நிகழ்வை தொடங்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சிந்தனையாளர்களே, ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய நோக்கம் என்பது உலக சமாதானம். அந்த உலக சமாதானம் எப்பொழுது நிகழும் அப்படின்ற ஒரு விளக்கமாக மகரிஷி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடியதுதான் இந்த பிரம்ம ஞான தத்துவம் என்பது. இந்த பிரம்மத்தை நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ளும் பொழுது இந்த பிரம்மம் சுத்தவெளியானது தன்னையே இறுக்கி சூழ்ந்து அழுத்தி கொண்டு அந்த தன்னிருக்க சூழ்ந்த அழுத்தத்தினாலே செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் ஃபோர்ஸ் அந்த தன்மையினாலே நொறுங்கி துகள்களாகி இறை துகளாக தன்மாற்றம் பெற்று அந்த இறை துகள்கள் அதே தன்னிருக்க சூழ்ந்த அழுத்தத்தினுடைய தன்மையினாலே கொத்து இயக்கமாக விண்ணாக தன்மாற்றம் அடைகிறது. அந்த விண் என்ற நிலையிலிருந்து அந்த தன்னிருக்க சூழ்ந்த அழுத்தத்தினுடைய தன்மையினாலே காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்ற பஞ்சபூதங்களாக தன்மாற்றம் பெற்று பஞ்சபூதங்களிலிருந்து ஓரறிவு தாவரம் முதற்கொண்டு ஈரறிவு, மூவறிவு, நான்கறிவு, ஐந்தாவது அறிவாக சிறப்பு பெற்ற நிலையிலே
நாம் மனிதன் என்ற ஒரு நிலையிலே வந்திருக்கிறோம். இந்த மனிதன் என்ற ஒரு நிலையில் நாம் வந்திருக்கக்கூடியதன் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இந்த இயற்கையை, பிரம்மத்தை நாம் உணர வேண்டும். அப்படி உணர்வதற்கான ஒரு ஆற்றல் நமக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. அது அறிவாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அறிவை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பு தான் மனிதனுடைய சிறப்பு. நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆறாவது அறிவை பற்றி நாம் உணர்ந்து அதை சிந்தித்து அதை முழுமையாக இறை உணர்வு அறநெறி என்ற ஒரு நிலையில் நாம் வாழ்வதற்குரிய ஒரு சிறப்பு தான் இந்த மனவளக்கலை அருளிய அருட்தந்தை அவர்களுடைய இந்த தத்துவங்கள். இந்த தத்துவங்களை நாம் புரிந்து கொண்டோமானால் உலக வாழ்க்கையிலே இப்பொழுது இருக்கக்கூடிய சிக்கல்கள், என்னென்ன சிக்கல்கள் இருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, மனிதர்களுக்குள்ளாக ஏழ்மை, வறுமை, நமக்குள்ளாக இருக்கக்கூடிய மத பேதங்கள், இது மாதிரியான சிக்கல்கள் தான் நம்ம மனித வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடிய துன்பங்களுக்கான காரணமாக அமைந்திருக்கிறது. அப்ப அந்த துன்பங்கள்ல இருந்து மனித இனம் விடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, இந்த தத்துவங்களை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகிழ்ச்சி அவங்க சொல்லக்கூடியதுல பார்த்தோம் அப்படின்னா, தெய்வ நிலை அப்படின்றத வச்சு இந்த உலகத்துல நடக்கக்கூடிய அத்தனை வன்முறைகளுக்கும் அடிப்படையான ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. அந்த மதங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அரசியலாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், அல்ல மக்களுடைய வாழ்வுக்குரிய அடிப்படை தேவைகளாக இருக்கட்டும், அத்தனையும் ஒரு சாரார் பதுக்குவதையும் அதை மற்றவங்க அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருப்பதற்கான காரணம் என்பது அடிப்படையில இந்த இறைவனை பற்றிய விளக்கம் முழுமையாக கிடைக்காமல் இருப்பதுதான் அப்படின்றத மகிழ்ச்சி அவங்க ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இறைவனை பற்றி, அந்த பேரறிவாளனை பற்றி நாம் தெரிந்து கொண்டோமானால் உலக சிக்கல்களுக்குள்ள நாம சிக்காம இருக்கணும். முதல் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, சிக்கல்கள் எங்கேயுமே நம்ம மனிதனுடைய உடலும் உயிரும் சிக்கி இருப்பதே சிக்கல் தான் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அப்ப அந்த சிக்கல்கள் இருக்கும் நிலையில நாம அந்த சிக்கல்களுக்குள்ள சிக்காமல் இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய அடிப்படையான நோக்கமாக இருக்கும். நாம தெளிவு பெற்ற நிலையில இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, பிறரையும் அந்த தெளிவான நிலைக்கு நம்மால் உயர்த்த முடியும். நாமளே இங்க துன்பத்துல இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பிறரை என்ன செய்ய முடியாதுன்னா அவங்கள துன்பத்திலிருந்து மீட்க முடியாது. இப்ப மகிழ்ச்சி சொல்லக்கூடிய இந்த தெய்வ நிலைக்கான விளக்கத்துல மகிழ்ச்சி சொல்றாங்க, பற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வமாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெய்வத்துக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விளக்கம், நமக்கு வேற எங்கேயும் இதை விட தெளிவாக சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. அப்ப இந்த 4 தன்மைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல பார்த்தோம் அப்படின்னா, பற்றா இருப்பு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு விளக்கம் நம்ம எவ்வளவோ உதாரணங்கள் நமக்கு தெரியும். என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாள்ல பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், காலையிலிருந்து இரவு வரைக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அப்படின்றத ஒரு பட்டியலிட்டு பார்த்தோமானால் என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒரு அடிப்படையில ஒரு சின்ன விளக்கமா எடுத்துக்கலாம். அதாவது நம்ம உணவு தான் மனித வாழ்க்கைக்கான அடிப்படை ஆதாரமா இருக்கிறதுனால இந்த உணவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தினசரி நாம் ஒரு இன்னைக்கு காலையில எல்லோரும் உணவு சாப்பிட்டுருப்போம், சரிங்களா? காலையில நம்ம ஏதோ ஒரு உணவு எடுத்து சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அது ஏதாவது ஒரு இப்ப இட்லியோ பொங்கலோ ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு இருக்கீங்க. அது நம்மளுடைய மூலம் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அது ஒரு தானியமாக இருக்கிறது. தானியம் இப்ப அரிசி, கோதுமை, இது மாதிரியான தானியங்களை நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த தானியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நாளைக்கு நம்ம ஒரு வேளைக்கு 200 கிராம் எடுத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு அளவு வச்சுக்கலாம், சரிங்களா? அந்த 200 கிராம் அளவு உணவு ஒரு வேளைக்கு நாம் எடுத்துக்கொள்கிறோம். அப்பொழுது 3 வேளைக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவானது எவ்வளவுன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, குறைந்தபட்சம் ஒரு 600 கிராம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம், சரிங்களா? அப்ப ஒரு நாளைக்கு ஒரு 500 கிராம் ஆவரேஜா நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் ஒரு மாதத்திற்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15 கிலோ நம்ம உணவு நம்ம எடுத்துக்கணும். ஒரு மாசத்துக்கு ஒரு தனி மனிதன் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவின் அளவு என்பது 15 கிலோ அப்படின்னு சொல்லி. அப்ப ஒரு வருடத்திற்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஒரு 180 கிலோ உணவு நம்ம எடுத்து நம்ம இந்த உடலை வளர்த்து வச்சிருக்கோம். அப்போ ஒரு வருடத்திற்கு 180 கிலோ உணவு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு மனிதன் 10 ஆண்டுகளுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு என்பது 1800 கிலோ உணவு எடுத்துக்கிறார், சரிங்களா? ஆவரேஜா ஒரு 50 ஆண்டுகள் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறோம், 40 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா கிட்டத்தட்ட
ஒரு 7000 கிலோ 8000 கிலோ 9000 கிலோ உணவு வந்து நம்ம வந்து ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா 9 டன் உணவு. சரிங்களா? ஒரு 50 வருடம் நம்ம இந்த பூமியில வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்னா ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இந்த வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் என்ற வளம் 4 ஒன்றிணைந்த பெருவெளியை தெய்வம் அப்படின்னு சொல்லி மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வற்றாயிருப்புக்கான பொருள் அப்படின்ற விஷயத்த தனி மனிதனா நாம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா இதை எளிமையா புரிஞ்சு கொள்ளலாம். அதாவது நமக்குள்ளாக ஒரு மனிதனுக்கு 50 ஆண்டுகள் வாழும் காலத்துல அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு என்பது 9 டன் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா உணவு மட்டும்தான் அவ்வளவு எடுத்திருக்கிறார். சரிங்களா? அவர் எவ்வளவு காற்று சுவாசம் பண்ணி இருக்கிறாரு அப்படின்றத நம்ம கணக்கு எடுத்து பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அதற்கும் இன்னைக்கு நவீன விஞ்ஞானத்துல கணக்குகள் இருக்கு. சரிங்களா? அவர் பயன்படுத்தக்கூடிய உடையாக இருக்கட்டும், அவர் பயன்படுத்தக்கூடிய மற்ற இந்த எரிபொருள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு மட்டுமே அளவிட முடியாத அளவுக்கு இந்த வளங்களை நாம் பயன்படுத்தி இருக்கிறோம், வளங்களை நாம் நுகர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ ஒரு மனிதன் மட்டும் ஒரு 9000 கிலோ 9 டன் உணவுப் பொருட்களை நுகர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இன்றைக்கு நம்ம நாட்டுல வந்து ஒரு 140 கோடி மக்கள் தொகை இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உலகம் முழுவதும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 1000 கோடி வரைக்கும் மக்கள் தொகை இருக்குன்றதை நம்ம உதாரணமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 1000 கோடி மக்கள் தொகைக்கும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய 1000 கோடி மக்கள் தொகைக்கும் ஆவரேஜா ஒரு 50 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா கூடுதலான ஆண்டுகளும் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அப்ப 1000 கோடி மக்கள் தொகைக்கும் உரிய உணவு அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த அளவு எடுத்திருக்கோம்? ஒரு மனிதன் 9 டன்னா இந்த 1000 கோடி மக்கள் தொகை அப்படின்னா 9000 டன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப நான் வந்து ஒரு 9 டன் உணவை எடுத்து இந்த 50 கிலோ எடையாக நான் மாத்தி இருக்கிறேன். என்னோட உடல் வந்து ஒரு 50 கிலோ 60 கிலோ 70 கிலோ இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த 50 கிலோ 60 கிலோ 70 கிலோ எடையாக மாற்றம் பெற்றது எதுன்னு சொல்லி சொன்னோம்னா நான் எடுத்த அந்த 9 டன் உணவு தான் எனக்கு வந்து இப்ப 70 கிலோவா மாறி இருக்கு. இதை யாராவது மாற்ற முடியுமா? அந்த யாராவது ஒருத்தர் இதை மாற்றி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர் தான் வந்து நம்ம பேரறிவாளன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். 9 டன் உணவை ஒரு 70 கிலோ உடம்பாக இந்த உடம்புக்குள்ளே நமக்கு என்னென்ன தேவைகள் மெக்னீசியமாக கால்சியமாக பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நவீன பெயர்களை நாம் கொண்டிருக்கிறோம் அல்லவா? இந்த அத்தனை பெயர்களும் உரிய சத்துக்களாக மாற்றம் செய்யக்கூடியவர் தான் அந்த நமக்குள்ளாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பேரறிவாளன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்ப இந்த 9 டன் உணவை 70 கிலோ எடையாக மாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கு. இதை எப்படி இந்த 70 கிலோ எடையாக மாற்றம் பெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நமக்கு ரசமாக முதல்ல நம்ம சாப்பிடக்கூடிய உணவு உடம்புல வந்து எந்த அளவுல மாற்றம் பெறுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உணவு ரசமாக மாறுகிறது, ரத்தமாக, தசையாக, கொழுப்பாக, எலும்பாக, மஜ்ஜையாக, சுக்கிலமாக இந்த 7 தாதுக்கள் சப்த தாதுக்களாக மாற்றம் பெறுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மகிழ்ச்சி அவங்க. அப்ப இந்த 7 தாதுக்கள் மாற்றத்துல இந்த உடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாற்றமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிவியலாளர்களால ஆச்சரியப்படத்தக்க வகையில தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை செல்வ வளங்களையும் நீங்கள் ஒரு விஞ்ஞானியிடம் கொடுத்து ஒரு துளி அளவு ரத்தத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இன்னைக்கு வரைக்கும் அந்த விஞ்ஞான மருத்துவம் என்பது விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன செய்யல அப்படின்னா அதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்றதுதான் இன்னைக்கு யதார்த்தமான உண்மை. அப்ப இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த வளத்தையும் பயன்படுத்தி நான் எனக்குள்ளாக என்னுடைய சிற்றறிவுன்னு சொல்லக்கூடியது நாம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, நான் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த அறிவை கொண்டு நாம் பயன்படுத்தி கொண்டோம் அப்படின்னு சொல்லி பண்ணோம்னா ஒரு துளி ரத்தத்தை கூட நாம் உற்பத்தி செய்ய முடியாது அப்படின்றதான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. அப்ப உலக சிக்கல்கள்ல வந்து நாம் எளிமையாக விடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா இந்த எளிமையான தத்துவங்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் உண்மை. அதாவது இன்னைக்கு நவீன மருத்துவத்துல நவீன விஞ்ஞானத்துல வந்து நிறைய மாற்றங்கள் கருவிகள் இதெல்லாமே உற்பத்தி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா இந்த உற்பத்தி செய்வது என்பது அறிவு அல்ல, உற்பத்தி செய்தல் என்பது அறிவியல் அல்ல. உற்பத்தி செய்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது அது ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். இது டெக்னாலஜி. அப்ப அந்த டெக்னாலஜி தொழில்நுட்பத்தையும் அறிவியலையும் நாம் வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம ஒரு நிலையில நாம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா
இந்த அறிவியல் அறிவு என்பது அந்த பேரறிவாளன் என்பவன் இங்கே எந்தெந்த மாதிரியான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல சொன்ன மாதிரி இப்ப நமக்கு ஒரு 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 தனி மனிதனுக்கு ஒரு 9,000 டன் உணவு 9 டன் உணவு என்பது ஒரு சாதாரணமா தேவைப்படுகிறது. அப்ப இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு உணவு தேவைப்படுகிறது. இது மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த அளவு. இப்ப மற்ற உயிரினங்கள் இருக்கு நமக்கு, ஆடு மாடு கோழி போன்ற உயிரினங்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா வனத்துல வந்து யானை போன்ற விலங்கினங்கள்லாம் அளவு கொஞ்சம் உணவினுடைய அளவு கொஞ்சம் அதிகமாக எடுக்கக்கூடிய விலங்குகள். இது மாதிரி எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிரினங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப அத்தனை உயிரினங்களுக்கும் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டே இருப்பதால் அதற்கு பெயர் வற்றா இருப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னைக்காவது ஒரு நாள் வந்து மனிதர்கள் வந்து மனிதர்களோ அல்லது பிற உயிரினங்களோ நீங்க சம்பாதிச்சுட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவு வந்து உற்பத்தி பண்ணாம இருக்கா இயற்கை, இந்த பேரறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த இயற்கை என்பது கொடுக்காம இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அது உழைப்பவருக்கும் ஏதோ ஒரு வகையில கொடுத்து கொண்டிருக்கிறது, உழைக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஏதோ ஒரு வகையிலே கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப இந்த பூமியிலே இந்த இயற்கையினுடைய அமைப்பிலே யாரையும் என்ன செஞ்சு பார்க்கல அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அது வேறுபடுத்தி பார்க்கவில்லை. எல்லோருக்கும் என்னென்ன தேவை இருக்கோ அந்த தேவையை கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது. இதனாலதான் வந்து அதுக்கு பேர் வந்து மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க வற்றா இருப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இது இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கான அளவு மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? ஒரு 9,000 டன் 10,000 டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிறது. இது வந்து இது போல இந்த பூமியிலே மனிதர்கள் எத்தனை ஆண்டுகளாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்பாக பல்வேறு உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப அத்தனை உயிர்களுக்கும் அந்த உயிர்கள் தன்மாற்றம் அடைந்து இந்த மனிதன் என்ற ஒரு நிலையிலே வரும் வரைக்கும் எத்தனையோ ஆண்டுகளாயிருக்கிறது. இவ்வளவு ஆண்டுகளாக அந்த உயிரினத்தை நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்திருப்பது அப்படின்றதுனாலதான் அதுக்கு பேரு வற்றா இருப்பு அப்படின்ற ஒரு பேரை மகிழ்ச்சி அவங்க கொடுத்திருக்காங்க. பேராற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நாம வந்து ஒரு ஒரு தாயானவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி கேட்டான ஒரு மகப்பேறு நிலையில இந்த குழந்தையை இன்னைக்கு ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமா இருக்கக்கூடியது இந்த மகப்பேறு அப்படின்றதான் சொல்றாங்க. மருத்துவர்களும் சரி, சாதாரணமா இருக்கக்கூடிய மகளிரும் சரி, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதற்கு முன்பு மனிதன் அப்படின்ற நிலைக்கு முன்பாக இருக்கக்கூடிய உயிரினங்கள் எந்த ஒரு உயிரினமும் இந்த மகப்பேறு பற்றி எந்த ஒரு கவலை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கொண்டிருக்கிறது இல்லை. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா துன்பத்தையும் வந்து விவரிச்சு அதனால சொல்ல முடியல. எல்லோருக்குமே அந்த துன்பம் இருக்கு, இருந்தாலும் அதை சொல்ல முடியல. அதற்காக ஒரு மருத்துவரையும் போய் பார்க்கறது. இந்த பேரறிவுன்னு சொல்லக்கூடியது அந்த பேரறிவாளன் என்பவர் நமக்குள்ளாக எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறார், பிற உயிர்களுக்குள்ளாக எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறார் அப்படின்றத கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு மலை பிரதேசங்கள்ல வாழக்கூடிய உயிரினங்களாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்வியல் முறையில உணவு முறையில இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நாம எவ்வளவு மருத்துவ வசதிகளை இருந்து கொண்டும் அந்த ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு நிலையில வந்து இன்னும் குறையாத்தான் இருக்கிறோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த இது மாதிரி மலை பிரதேசங்கள்ல வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க அந்த இருக்கக்கூடிய உணவு முறைகள்ல அங்க இருக்கக்கூடிய தாவரங்களை அங்க இருக்கக்கூடிய காய்கறிகளை பயன்படுத்தி அவங்களுக்கு உண்டான நோய் நிலைகளை போக்கிக் கொள்ளக்கூடிய நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம உணர்ந்து கொள்ளலாம். அப்ப இந்த வற்றா இருப்பு பேராற்றல் அப்படின்ற நிலையில அந்த பேராற்றல் நமக்குள்ளாக எப்படி இயங்கிக் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம ஒரு அந்த பிசியோதெரபி படிப்பு படிக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த விளக்கம் ஓரளவுக்கு தெரியும். ஒரு பொருளை நாம் தூக்குறதுக்கு எவ்வளவு ஆற்றல் தேவை அப்படின்றது ஒரு கணக்கீடு வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இத்தனை அளவுக்கு வந்து எனக்கு ஆற்றல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அளவு ஆற்றலை வந்து மின்சாரமா அவங்க கணக்கிட்டு, இவ்வளவு வந்து உங்ககிட்ட வந்து மின்சாரம் இருந்ததுன்னா நீங்க இந்த பொருளை ஒரு செல்போனை நீங்க தூக்குறீங்க அப்படின்னா அந்த செல்போனுடைய எடை வந்து ஒரு 200 கிராம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த 200 கிராமை தூக்குறதுக்கு உங்ககிட்ட இவ்வளவு ஆற்றல் செலவாகுது அப்படின்றது ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஒரு சூட்கேஸ் ஒரு பையை தூக்குறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு ஆற்றல் செலவாகுது அப்படின்னு ஒரு கணக்கீடு வச்சிருக்காங்க. இது மாதிரி
ஒன்னையும் வந்து நம்ம அதை லிஃப்ட் பண்றதுக்கு தூக்குறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கணக்கீடு உண்டு, அந்த ஆற்றலுடைய செலவு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப நான் வந்து நான் ஒரு 50 கிலோ 60 கிலோ எடை இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம வந்து ஒரு சேர்லயோ சோஃபாலேயோ உட்கார்ந்துருக்கிறோம், அந்த சேர் வந்து நம்மளை தாங்கிட்டு இருக்கு. நம்மளை தாங்கக்கூடிய ஒரு பொருள் என்பது எப்பொழுதுமே மகிழ்ச்சி அவங்க சொல்லக்கூடிய அடிப்படை என்னன்னா, தாங்கும் பொருள் வலிதா, தாங்கப்படும் பொருள் வலிதா அப்படின்னா தாங்கும் பொருள் தான் வலிது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த என்னையை தாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சேர் என்பது ஒரு வலிமையானது, என்னை விட வலிமையானதாக இருக்கிறது. அப்ப அந்த சேரை தாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வீடு என்பது அதை விட வலிமையானதாக இருக்கிறது. அந்த வீட்டை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமி என்பது அதை விட வலிமையானதாக இருக்கிறது. பூமியை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ், வெளி என்று சொல்லக்கூடிய இந்த வெட்ட வெளியானது, பிரம்மமானது எல்லாவற்றையும் விட வலிமையானது. அது இந்த பூமியை மட்டும் தாங்கி கொண்டிருக்கவில்லை, இந்த பூமியை போன்று கோடான 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 கோடி கோள்கள் நட்சத்திரங்களை அது தாங்கி கொண்டிருக்கிறது. இந்த கோடான கோடான கோடி கோள்கள் நட்சத்திரங்கள் அத்தனையும் அளவிட முடியாத ஆற்றலுடையது. இந்த ஒவ்வொரு கோள்கள் நட்சத்திரங்களுமே அளவிட முடியாத ஆற்றலுடையதுன்னா எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அதைத்தான் மகிழ்ச்சி அவங்க சொல்றாங்க பேராற்றல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருப்பதனாலே அதற்கு பேராற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறாங்க. இதுல பேரறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது மகிழ்ச்சி சொல்லக்கூடியது என்னன்னா, அறிவுக்கு வந்து மகிழ்ச்சி சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அறிவு ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு நிலையில வேலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு நிலையில வேலை செய்யக்கூடியதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த உயிரற்ற பொருட்கள்ல ஜட பொருட்கள்ல வந்து வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு, பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி அப்படின்ற ஒரு தன்மையில இயங்கி கொண்டு, உயிர் பொருட்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன் அப்படின்ற ஒரு தன்மையிலே இயங்கி கொண்டிருக்கிறது. மனிதன் என்ற ஒரு நிலையிலே தன்னை அறிதல் அப்படின்ற ஒரு சிறப்பு பெற்ற அறிவாகவும் விளங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு தத்துவங்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மை நாம் அறிந்து கொள்வதற்கு, நம்மை நாம் விளங்கிக் கொள்வதற்கு, தன்னை அறிவதற்கு அப்படின்ற அடிப்படையில தான் மகிழ்ச்சி அவங்க கொடுத்திருக்கிறாங்க. அந்த தத்துவத்துல அடிப்படையில வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த வடிவம், குணம், இயக்க ஒழுங்காகவும் உணர்தல், சுயித்தல், பிரித்து உணர்தல் அப்படின்ற அடிப்படையிலையும் இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த பேரறிவாளனுடைய தன்மையாக இருக்கிறது. அந்த பேரறிவாளன் என்பவன் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா, நம்ம வந்து சாதாரணமா வந்து ஒரு ரோட்ல பயணம் போறோம், ஒரு கார்லயோ பைக்லயோ இல்ல பேருந்துகள்லயோ பயணம் போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, நடந்தே போறோம்னு வச்சுக்கிறோம். நம்ம நடந்து போகும்போது அங்க வந்து சாலையில வந்து ஒரு சிக்னல் இருக்கு, அங்க ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கிறாரு. இது மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒரு குறிப்பிட்ட தூர இடைவெளியில வந்து இது போன்ற அமைப்புகள் இருக்கிறது, சிக்னல், டிராபிக் சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது போல இந்த உலகம் முழுக்க ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு நாடுகள்லயும் ஒவ்வொரு விதிமுறைகளோட இருக்கு. இத விதிமுறையை நிர்ணயிக்கிறதுக்கு வந்து அங்க அதிகாரிகள், அரசாங்கங்கள், சட்ட நிபுணர்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த அவ்வளவு நிர்வாகத்தோட நாம செஞ்சுட்டு இருக்கிறோம் நமக்கு தெரிந்த அறிவுல. இப்ப நாம போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து இவ்வளவு நிர்வாகமும் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு விதத்துல ஒவ்வொரு நாடுகள்லையும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அங்கே விபத்துகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அங்க விபத்துகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால வந்து உடல் உறுப்புகள் இழப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால வந்து உயிர்கள் இழப்புகள் என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வளவு சட்ட நிபுணர்கள், நம்முடைய ஆட்சியாளர்கள், அங்க காவல்துறை அதிகாரிகள், இவ்வளவு மின் சாதனங்களுடைய உபயோகம் எல்லாம் இருந்தும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க என்ன ஆயிருது, இங்க தவறுகள் என்பது நிகழ்ந்து அதனால வந்து உடல், பொருள், உயிர் இழப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்க இந்த பிரபஞ்சத்திலே இந்த சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க எவ்வளவு அளவுடையது அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு விஞ்ஞானிகள் வந்து அதை கணக்கிட்டு வச்சிருக்கிறாங்க. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் என்பது 9 கோடி மைல் அப்படின்றது, சூரியனுக்கும் சனிக்கும் உள்ள தூரம் என்பது 88 கோடி மைலாகவும், இதற்கு அடுத்தாற் போல இருக்கக்கூடியது யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ, அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி தூரங்கள் அளவுக்கு கூட கோள்கள் இருக்கு. 300 கோடி தூரங்கள்ல சுற்றளவுல இயங்கி கொண்டிருக்கிறது. சரிங்களா? இந்த தூரங்கள்ல இயங்கி கொண்டு நம்ம எல்லாம் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, வீட்டுல இருந்து ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், இதுல வந்து எந்த வழியில போனா சீக்கிரம் போகலாம்,
எந்த வழியில போனா குறுக்கு வழியில போலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சிந்தனை இருக்கும். சரிங்களா? அந்த சிந்தனை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தை கொஞ்சம் மிச்சப்படுத்தி நம்ம அடுத்து ஏதாவது ஒண்ணு செய்யலாம் அப்படின்றதுக்காக நம்ம செய்யறோம். இப்படி ஏதாவது ஒரு கோள் தன்னோட ஆக்சில், அந்த அச்சுல இருந்து சுற்றி வரக்கூடிய அந்த ஆர்பிட் சொல்லக்கூடிய சுற்றுவட்ட பாதையில அந்த அச்சில், அந்த ஆக்சில் இருந்து கொஞ்சம் விலகி நம்ம குறுக்கால போனோம்னா சீக்கிரமா சூரியனை சுத்திரலாம். நம்ம வந்து புதனுடைய அந்த சுற்றுவட்ட பாதையில போயிட்டோம் அப்படின்னா சீக்கிரமா நம்ம ஒரு ரவுண்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சனியோ அல்லது வந்து குருவோ இது மாதிரி ஏதாவது ஒரு கோள் முடிவு பண்ணி அது குறுக்கால சுத்துச்சுன்னு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா இங்கே இந்த பூமியில் வாழக்கூடிய ஒரு உயிரினம் கூட உயிர் வாழ முடியாது. இன்னும் சொல்ல போனா அது என்ன செய்ய முடியாதுன்னா இந்த பூமியிலே நிலைத்திருக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவு சரியான நேர நிர்வாகத்தோடு ஒவ்வொன்றும் தன்னுடைய பாதையிலே மிக சிறப்பாக சுற்றி கொண்டிருக்கிறது, மிக சிறப்பாக சுற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த பேரறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது இது மட்டும்தான் செய்யுதா? இந்த வெறும் கோள்களை இயக்கி கொண்டிருப்பது மட்டும்தான் அதனுடைய வேலையா? அதுவும் இந்த சூரிய குடும்பம் மட்டும்தானா? சூரிய குடும்பத்துல நமக்கு சொல்லக்கூடியது ஒரு 9 கோள்கள், இன்னும் ஒரு 10-11 கோள்கள் வரைக்கும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கோள்களுக்கு ஒவ்வொரு கோளுக்கும் இருக்கக்கூடிய துணை கோள்கள் அது எத்தனை இருக்கு அப்படின்றது இன்னும் விஞ்ஞானத்தால முழுமையாக கண்டுபிடிக்க முடியல. நமக்கு வந்து பூமிக்கு எப்படி சந்திரன் வந்து ஒரு துணைக்கோளாக இருக்கிறதோ இதே போன்று ஒவ்வொரு கோள்களுக்கும் துணை கோள்கள் இருக்கிறது. சூரியனுக்கு, சனி, குரு போன்ற கோள்களுக்கு வந்து துணைக்கோள்கள் இருக்கிறது. இப்ப நம்ம பூமி இருக்கக்கூடிய இந்த சூரிய மண்டலம் இருக்கக்கூடியத என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு மில்கிவே கேலாக்சி அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, பால்வெளி மண்டலம் சொல்லிட்டு. இதை தாண்டி நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பால்வெளி மண்டலமாக ஒரு ஆண்ட்ரோமேடா கேலாக்சி, இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு பெயர்களை கொடுத்து இதுக்கும் அதுக்கும் உள்ள இப்ப நம்முடைய சூரியனிலிருந்தோ அல்லது பூமியிலிருந்தோ நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நம்முடைய சூரிய மண்டலத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த யுரேனஸ், நெப்டின், புளூட்டோ போன்ற கோள்களுக்கு போகணும் அப்படின்னா அதற்கு பயணிக்கக்கூடிய தூரம் எவ்வளவு, அதற்கு நாம் பயணம் செய்யக்கூடிய தூரம் எவ்வளவு, அதை தாண்டி நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆண்ட்ரோமேடா கேலாக்சியோ இல்லை அதற்கு அடுத்தாரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பால்வெளி மண்டலங்களுக்கும் நம்ம பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதற்கெல்லாம் எவ்வளவு தூரம், அதை அந்த கோள்களை இப்படி கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது எண்ணில் அடங்கா, இன்ஃபினிட்டின்னு சொல்லக்கூடிய எண்ணில் அடங்காத அளவுக்கு இந்த பிரபஞ்சம் முழுவதும் கோள்கள், நட்சத்திரங்கள் இயங்கி கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த அத்தனை கோள்களுக்கும் நம்ம சாதாரணமா வந்து மனிதர்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலே நமக்கு அதுக்கு மிகப்பெரிய திட்டமிடல் தேவை இருக்கிறது. அதற்கான பொருளாதாரம், அதற்கு நம்ம என்ன வாகனத்தை பயன்படுத்துறோம், அந்த வாகனம் சரியாக இருக்கிறதா, அந்த வாகனத்துக்குரிய எரிபொருள் இருக்கிறதா, இது அத்தனையும் வந்து நம்ம என்ன செய்யணும். ஒரு சின்னதா ஒரு டூர் போகணும் அப்படின்னா நம்ம அவ்வளவு திட்டமிடுதல் வேண்டியிருக்கு. எவ்வளவு பொருளாதாரம் தேவைப்படுது, எவ்வளவு எரிபொருள் தேவைப்படுது, அங்கு போய் நம்ம உணவுக்கு என்ன செய்யணும், தங்குமிடத்துக்கு என்ன செய்யணும், அது எத்தனை நாள், நமக்கு உடை எத்தனை நாள், இதை எவ்வளவு பிளான் பண்ண வேண்டியிருக்கு. நமக்குள்ள ஒரு சின்ன அறிவு வச்சுட்டு நம்ம இவ்வளவு வேலை செய்யணும். இது மாதிரி இது எத்தனை கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு சுத்திட்டு வருது, பூமியினுடைய அளவை எடுத்து பாருங்க. ஒரு நாளைக்கு அதாவது ஒரு மணி நேரத்திற்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1024 மைல் சொல்றாங்க. அப்ப ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவு வேகத்துல போயிட்டு இருக்கு. அது ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 25,000 மைல் சுத்திட்டு வருது. இவ்வளவு சுத்திட்டு வரக்கூடிய பூமி என்னைக்காவது உட்காந்து தனியா உட்காந்து நம்மள மாதிரி நாளைக்கு என்ன பண்ணணும், நாளைக்கு என்னென்ன ட்ரெஸ் எடுத்து வைக்கணும், நாளைக்கு என்ன மாதிரியான வேலையை செய்யணும் அப்படின்றது எந்த இடத்துலையும் தனியா உட்காந்து திட்டமிடுதா? நான் அதை திங்க் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது திட்டம் போட்டிருக்கா உட்காந்து அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இது திட்டம் எனக்கு எங்க இருக்கு, அந்த ஒவ்வொரு அணுவுக்குள்ளையும் இருந்து மகிழ்ச்சி அவங்க சொல்ற மாதிரி அந்த கொத்து இயக்கமாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அணுவுக்குள்ள ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் என்ன இருக்குன்னா இந்த பேரறிவு தான் நிலை கொண்டிருக்கிறது. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா சரியான நேர நிர்வாகத்தோடு ஒரு நமக்கெல்லாம் ஒரு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்க்குறோம். எந்திரிச்சு ஒரு மணி நேரத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்திரிச்ச உடனே எந்திரிச்சு உட்கார்ந்ததுக்கு ஒரு ரெஸ்ட் தேவைப்படுது. உட்காந்து முடிச்சுட்டு நம்ம அதுக்கடுத்து ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டோம்னு, உடற்பயிற்சி பண்ணிட்டோம்னா அந்த உடற்பயிற்சி பண்ணிட்டோம்னு ஒரு ரெஸ்ட், வீட்டுல ஏதாவது ஒரு வேலையை செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை செஞ்சதுக்கு ஒரு ரெஸ்ட், இப்படி நம்ம ஒன்னொன்னுக்கும் ஒரு சின்ன ஓய்வு தேவைப்படுது. இப்படி இந்த பூமியானது நான் கொஞ்சம் வேகமா போயிட்டேன், ஒரு 1000 மைல் வேகத்துல இன்னைக்கு ஒரு மணி நேரம் ஓடி இருக்கிறேன்,
ஒரு 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 நிமிஷம் நான் ஓய்வு எடுத்துக்கிறேன், ஒரு 2 நிமிஷம் நான் ஓய்வு எடுத்துக்கிறேன் இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓய்வு எடுத்துச்சுன்னா நாம இந்த பூமியில நிலைத்து இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நாம அந்த ஒரு நிமிடம் பூமி சுற்றுவதற்கு நிப்பாட்டிட்டு ஓய்வு எடுத்தாலே நமக்கு அந்த ஈர்ப்பு சக்தியானது இல்லாமல் நாம இந்த பூமியில என்ன செய்ய முடியாது, நிலைத்து இருக்க முடியாது. அப்ப இந்த வற்றாயிருப்பு, பேராற்றல், இந்த பேரறிவு, இந்த பேரறிவாளன் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு உயிரையும் மிக சிறப்பாக நிர்வகித்து கொண்டு அதை காத்து கொண்டிருக்கிறான். உயிரை மட்டுமல்ல ஜட பொருட்கள்லையும் இருந்து அவன் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறான். இதெல்லாம் நாம உணரணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்ப சாதாரணமா சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு கோள்களுக்கும் இடையே உள்ள தூரம், அதை கடந்து வருவதற்குரிய ஒரு காலம். இந்த காலத்தை பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, யாராவது ஒருத்தர் அங்க உட்கார்ந்து, இப்ப பஸ் போக்குவரத்து இருக்கிறாங்க இல்லைங்களா, ஒவ்வொரு டிப்போலையும் அங்க ஒரு ஆய்வாளர் ஒருத்தர் இருப்பார். அவர் அங்க ஒரு நோட்டு வச்சிருப்பாரு, இந்த பஸ் இங்க எத்தனை மணிக்கு கிளம்புதுன்றத ஒரு நோட்ல பதிவு பண்ணி வச்சிருப்பார். அதே மாதிரி அடுத்த டெப்போல எந்த ஊர் போய் சேருதோ அந்த ஊர்ல அவரு ஒரு கணக்கு நோட்டு வச்சிருப்பாங்க, இங்க எத்தனை மணிக்கு வருது. இப்ப இது மாதிரி 2 இடத்துக்கு அவங்க எழுதி வச்சுட்டு எப்ப வருது அப்படின்றத ஒரு ஆய்வாளர் ஒருத்தர் இருப்பார். இது மாதிரி இங்க இந்த பிரபஞ்சத்துல ஒரு ஆய்வாளர் என்ன செய்யல, இந்த பூமி கரெக்டா இவ்வளவு நேரத்துல சுத்திட்டு வருதா, சந்திரன் இவ்வளவு கரெக்டான நேரத்துல சுத்திட்டு வர்றாரா, இல்ல சூரியன் கரெக்டான நேரத்துல சுத்திட்டு வர்றாரா இப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, கணக்கிடும் வேலையை செய்து கொண்டிருப்பதில்லை. இந்த பேரறிவாளன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் என்ன செய்யறாரு, மிகச் சரியாக ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் இருந்து, ஒவ்வொரு அணுவுக்குள்ளாகவும் அறிவாக இருந்து, ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் அறிவாக இருந்து, ஒவ்வொரு கோள்களையும் நட்சத்திரங்களையும் இந்த பூமியையும் பூமிக்குள்ளாக வாழக்கூடிய மனிதர்களையும் பிற உயிர்களையும் மிக சரியாக இயக்கிக் கொண்டிருக்கிறான். அந்த பேரறிவாளன் என்ன செய்யறாருன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, எனக்குள்ள என்ன செய்யறாங்க, அப்ப அங்க இருக்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அதை உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நம்ம இயற்கையை பற்றிய அறிவு வேண்டும், நமக்கு உயிரை பற்றிய அறிவு வேண்டும், மனதை பற்றிய ஒரு அறிவு வேண்டும். இந்த மூன்றையும் அறிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, மனம் என்பது காந்தம் அப்படின்றத மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த காந்தத்தை நாம் உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு கொண்டோமானால் என்ன நடக்கும் அப்படின்றத சொல்றாங்க மகிழ்ச்சி பாருங்க. எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை, எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம். முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம். அந்தமா மெய்ஞானத்தோடு அணு விஞ்ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, அந்த மெய்ஞானத்தோடு இந்த அணு விஞ்ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய வேண்டும் என்றால் இன்னைக்கு விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ச்சி பெற்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த சூரியனுடைய இயக்கத்தையும் சந்திரனுடைய இயக்கத்தையும் மற்ற கோள்களுடைய இயக்கத்தையும் புரிந்து கொள்வதற்கு விஞ்ஞானம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த முயற்சியிலே ஏதோ ஒரு குறை இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, அது என்ன சொல்றாங்கன்னா, இந்த காந்தத்தை உணரவில்லை அப்படின்றத முயற்சி அவங்க சொல்றாங்க. இந்த காந்தத்தை உணரும் பொழுது அந்த மெய்ஞானத்தோடு நீங்கள் அந்த உணர்ந்து கொண்டீர்களானால் இரண்டும் என்ன செய்யும், பாலம் போன்ற இருக்கக்கூடியதான் அந்த காந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த காந்த தத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த பேரறிவாளன் என்பவர் எனக்குள்ளாக என்ன வேலை செய்துட்டு இருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நாம சாப்பிடக்கூடிய உணவானது முதல்ல என்னவா மாறுது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நீங்க என்ன மாதிரியான உணவுகளை எடுத்தாலும் சரி, எந்த உணவை எடுத்தாலும் நீங்க முதல்ல போய் மாறுறது, கன்வெர்ட் ஆகுறது நமக்கு ரசமா மாறுதுன்னு சொல்லி பொதுவான ஒரு தத்துவமா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ரசமா மாறுது அப்படின்றத பொதுவான தத்துவமா சொல்லியிருந்தாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஞ்ஞான விளக்கம் என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, சாதாரணமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பொதுவான பேரா குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இந்த குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணக்கூடியது நீங்க எந்த உணவு எடுத்தாலும் சரி, இப்ப ஒரு வண்டி ஓடணும் அப்படின்னா எப்படி எரிபொருள் தேவைப்படுதோ அது மாதிரி இந்த உடல், முதல்ல சொன்ன இல்லைங்களா, ஒரு மொபைல் தூக்குறதுக்கு எவ்வளவு ஆற்றல் எனர்ஜி தேவைப்படுதுன்றத அந்த பிசியோதெரபியில கணக்கு வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி தேவையான மின்சார அளவு அந்த உடல்ல ஓடிக்கொண்டிருக்கிறதா, ஒவ்வொரு பகுதிக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறதா அப்படின்றத கணக்கிடுவாங்க. அப்படி கணக்கிடும் போது பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எந்த உணவு எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க காய்கறிகளுக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, அரிசி தானியங்கள் பழங்கள் இந்த மாதிரி எந்த உணவு எடுத்தாலும்
அது முதல்ல கன்வெர்ட் ஆகுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா குளுக்கோஸா தான் கன்வெர்ட் ஆகுது. அப்ப அந்த குளுக்கோஸ் ஆனது நம்ம கன்வெர்ட் ஆகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா உடலுக்குள்ள இந்த குளுக்கோஸை வந்து நேரடியாக உடல் எடுத்துக்கிறது இல்லை. நேரடியாக வந்து குளுக்கோஸ் அப்படியே வந்து உடல் எடுத்துக்காம என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து அந்த வந்த குளுக்கோஸ் அப்படின்றது இப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா, பெட்ரோல் போடும்போது ஒரு வண்டிக்கு வந்து பிரீமியம் பெட்ரோல் எக்ஸ் அந்த மாதிரி ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. பெட்ரோல் வண்டிக்கும் டீசல் வண்டிக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா. இப்ப டீசல் போட்டு ஓட்டக்கூடிய வாகனத்துல பெட்ரோல் போட்டு ஓட்டணும்னா அந்த வாகனம் சில பழுதுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, சில இயக்க குறைபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா. ரெண்டுமே எரிபொருள் தான், பெட்ரோலும் எரிபொருள் தான், இங்க டீசலும் எரிபொருள் தான், மண்ணெண்ணையும் எரிபொருள் தான். இதை நம்ம ஓட்டும் பொழுது அப்படி ஏதாவது ஒரு பயன்படுத்தி ஓட்டணும் அப்படின்னா அந்த வாகனத்தினுடைய சில முக்கியமான என்ன செய்யலாம், அது பழுது அடைந்து விடும், அது இயக்கம் வந்து அதனுடைய ஆயுள் காலம் குறைந்து விடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மாதிரி நாம சாப்பிடக்கூடிய உணவு என்பது எந்த உணவு எடுத்தாலும் குளுக்கோஸா கன்வெர்ட் ஆனாலும் அந்த குளுக்கோஸ் நல்ல குளுக்கோஸா, அது உடம்புக்கு தேவையானதா தேவையில்லாததா அப்படின்றத பிரிச்சு பார்த்து நம்ம உடம்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா, இது வந்து கோடிக்கணக்கான செல்களால் ஆனது. முதல்ல வந்து பல சிஸ்டமா இருக்கு இல்லைங்களா, எலும்பு மண்டலம், தசை மண்டலம், நரம்பு மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், இது மாதிரி பல்வேறு மண்டலங்களாக இருக்கு இல்லைங்களா. இப்ப இந்த ஒரு மண்டலங்களும் வந்து பாத்தீங்கன்னா பல உறுப்புகளால இருக்கு, பல ஒரு உறுப்புகளும் திசுக்களால இருக்கு, திசுக்கள் வந்து செல்களால இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அணுக்கள் இணைந்ததுன்னு சொல்றாங்க. ஒரு செல்லு வந்து மகிழ்ச்சி சொல்லக்கூடியது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஒரு தொழிற்சாலை மாதிரி இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றாங்க. உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு செல்லும் ஒரு தொழிற்சாலையாக இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு தொழிற்சாலைன்னா அங்க என்னென்ன வேலைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அங்க வந்து முதல்ல வந்து என்ன வேணும் அப்படின்னா அங்க ஒரு ரா மெட்டீரியல் வேணும். அந்த ரா மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒரு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஸ்டாக் மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. அப்ப அதை ஒட்டுமொத்தமா நிர்வாகம் பண்றதுக்கு அட்மின் நிர்வாக பொறுப்புல இருப்பாங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் இருப்பாங்க, சேல்ஸ் இருப்பாங்க, மேனுஃபேக்சரிங் இருப்பாங்க, அக்கௌண்ட்ஸ் இருப்பாங்க, ஹெச்ஆர் மனித வளம் இருப்பாங்க, மெயின்டெனன்ஸ், இது மாதிரி பல துறைகள் இருக்கும். இந்த பல துறைகளும் நூற்றுக்கணக்கான நபர்களை ஒரு தொழிற்சாலை எடுத்துக்கிட்டோம்னா ஒன்னுக்கும் சின்ன தொழிற்சாலைனாலும் சரி பெரிய தொழிற்சாலைனாலும் சரி அதுக்கு வந்து மனித வளம் அங்க தேவைப்படும். அப்ப ஒரு செல்லுக்கு இது போல அந்த தொழிற்சாலை மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்படி இயங்குறதுனாலதான் அந்த பேரறிவாளன் இங்க என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நாம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் ஆனது இந்த செல்ல எந்த அளவுக்கும் டேமேஜே பண்ணாது, இந்த செல்லுக்கு தேவையான ஆற்றலா மட்டும்தான் மாறும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அவர் உள்ள இருந்து இந்த குவாலிட்டி கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, குவாலிட்டி செக்கர் அப்படின்னு சொல்லிட்டு QC பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லைங்களா. இந்த நம்ம சாப்பிட்ட உணவுல இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் ஆனது இந்த உடலுக்கு இந்த செல்லுக்கு தேவையானது அப்படின்றத செக் பண்ணிட்டு என்ன செய்வாரு அப்படின்னா உள்ள இருந்து நமக்குள்ளாக இந்த இருக்கு இல்லைங்களா, நம்முடைய ராஜ உறுப்புகள் சொல்லக்கூடியது கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், சிறுநீரகம், இந்த மாதிரி நமக்கு இருதயம், இந்த 5 ராஜ உறுப்புகள்ல முக்கியமான உறுப்பானது இந்த மண்ணீரல். இந்த மண்ணீரல் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அந்த கணையத்துல இருந்து அந்த இன்சுலின் அப்படின்ற ஒன்ன சுரக்கிறது. அந்த நான் என்ன மாதிரியான உணவு எடுத்திருக்கிறேன் அந்த உணவை என்னால முழுமையா அந்த உணவுல இருந்து வரக்கூடிய குளுக்கோஸ் ஆனது சத்தானாக இருக்கிறதா, அந்த சத்துக்கள் இந்த உடலுக்கு தேவையானதாக இருக்கிறதா அப்படின்றத செக் பண்ணி அந்த குவாலிட்டி பாஸ் பண்றதுதான் என்னன்னு சொல்லி குவாலிட்டி செக்கிங் தான் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா இந்த உடம்புக்குள்ள சுரக்கக்கூடிய இன்சுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரறிவாளன் இந்த உடலுக்குள்ள நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இவ்வளவு விஷயத்த செக் பண்ணி தான் என்ன செய்யறாரு அந்த உள்ளுக்குள்ள அனுமதிக்கிறார். சரிங்களா. அப்படி இந்த நம்ம சாப்பிட்ட உணவுல வந்து நமக்கு அந்த குளுக்கோஸ் வந்து சரியா அந்த சத்தான உணவாக இருக்காது. இது வந்து நம்ம ஏன்னா நிறைய நம்ம என்னதான் பார்த்து சாப்பிட்டாலும் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கும் தெரிந்தும் தெரியாமலும் சில நேரங்கள்ல வந்து ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்கக்கூடிய உணவுகளை தான் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த உணவுல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அங்க என்ன செய்யாது, முதல்ல உள்ளேயே சேர்க்க மாட்டாது, செல்லுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க. ஏன் வந்து எனக்கு சாப்பிட்டும் டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல முதல்ல சத்து குறைவா இருக்கு. அந்த இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா உடம்பு என்ன செய்யாது, நம்ம
நான் நல்ல ஆள் இருக்கிறாங்க சார், ஆனா வந்து எப்பவுமே சோர்வா இருக்கிறாங்க சார். உடல் நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா பருமனா இருக்கிறாங்க, ஆனா சோர்வாவே இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் என்பது இதுதான். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து முழுமையாக உடல்ல போய் சேர்றது கிடையாது. சத்துக்கள் முதல்ல உடம்புக்குள்ள போய் சேர்றதே கிடையாது. ஏன்னா இந்த உடம்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரசமானது ரத்தத்தோட போய் சேரணும் அப்படின்னா இங்க என்ன செய்யணும்னா இன்சுலின் ஒருத்தர் வந்தா தான் நம்ம உள்ள போய் சேரும். அந்த இன்சுலின் சுரக்கிறதுக்கு என்ன தேவைன்னா இந்த கணையம் வந்து நல்லா வேலை செய்யணும். வேலை செய்யும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கக்கூடிய சத்துக்கள் கரெக்டா இருந்தாச்சுன்னா தான் அதுக்கான இன்சுலினை சுரக்கும். அப்படி சுரக்கும் போது ரெண்டும் சேர்ந்து என்ன செய்யுதுன்னா அது ரத்தமாக மாறுது. ஒரு பேரறிவாளன் ஒரு முதல்ல இந்த சின்ன ப்ராசஸ் தான். என்ன ப்ராசஸ்? முதல்ல உணவுல இருந்து ரசமா மாறுது. ரசம் சொல்லக்கூடியது நம்ம வெறும் வார்த்தையா சொல்லியிருக்கிறோம். உள்ள குளுக்கோஸ் அந்த மாதிரி நிறைய பிரிச்சுக்கிட்டே போனா வேறு வேறு பேர்களை நம்ம வச்சுக்கலாம். அப்ப இந்த பிரிச்சு முதல்ல ரத்தமா மாத்துறது. இப்ப இந்த சின்ன ப்ராசஸ்க்கு இவ்வளவு நேரம் ஆகும். சரிங்களா? இந்த ப்ராசஸ் நடந்து ரத்தமாக அடுத்து தசையா மாறுது. எப்படின்னா இப்ப நான் என்ன வேலை செய்யறனோ அந்த அளவுக்கு என்னுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய பாகங்கள் வேறுபடுது இல்லைங்களா? அந்த உறுப்புகள் இருக்கக்கூடிய அந்த தசையினுடைய இயக்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவருக்கும் நம்ம சாதாரண பயிற்சி பண்றவருக்கும் வயல்ல வேலை பார்க்கிறவருக்கும் கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்கிறவருக்கும் அந்த வேறுபாடுகள் இருக்கு. இந்த தசைகளுடைய இறுக்கம் இயக்கத்துல வந்து வேறுபாடுகள் இருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த இயக்கத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யுதுன்னு சொல்லி கேட்டோம்னா இந்த ரத்தமானது உடல் முழுக்க ஓடிக்கொண்டிருந்தாலும் எந்த இடத்துல தசையா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கேற்ற மாதிரி நீங்க எந்த இடத்துல இயக்கம் கொடுக்குறீங்களோ அந்த இயக்கத்துக்கு ஏத்த மாதிரி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அந்த இயக்கத்துக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யும்? தசையாக மாறும். சரிங்களா? நீங்க உடற்பயிற்சி செய்யறவங்க வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட பாகத்துல வந்து எனக்கு தசை குறையணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிபுணர்கள் இருக்கிறாங்க. அதை கடைபிடிக்கும் போது என்ன செய்யுது? அந்த பகுதியில குறிப்பிட்ட ஒரு பகுதியில அது வந்து முழுமையான ஒரு தீர்வா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஆரோக்கியத்திற்கு அது முழுமையான தீர்வாக இல்லை. நம்ம வெளிப்புறத்துல வந்து அழகுபடுத்தி பார்க்கணும் அப்படின்னு சில விருப்பங்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த விருப்பங்களை வந்து நம்ம நிறைவு செய்யறதுக்கு ஒரு சிறு உதவியாக இருக்கும். சரிங்களா? அப்ப அது மாதிரி உணவு ரத்தமாக தசையாக அடுத்தது இந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய எண்ணெய் சத்துக்களுக்கு ஏற்ற மாதிரி கொழுப்பாக அந்த கொழுப்பையும் எங்க போய் டெபாசிட் பண்ணணும்? இப்போ உடம்புல வந்து மனித உடல்ல வந்து எப்பவுமே வந்து கொழுப்பு இருக்கு. அது எந்த பகுதியில போய் டெபாசிட் ஆயிருக்குன்னா லிவர்ல போய் டெபாசிட் ஆயிருக்கு. சரிங்களா? இப்ப இந்த லிவர்ல டெபாசிட் ஆன கொழுப்பு இருதயத்துல போய் டெபாசிட் ஆயிடுச்சுன்னா அது ஒரு நோயாக காட்டப்படும். சரிங்களா? அப்ப எந்த இடத்துல டெபாசிட் ஆகணும் அப்படின்ற விஷயத்த முதற்கொண்டு உள்ள இருந்து ஒரு பேரறிவாளர் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறார். சரிங்களா? ஏன்னா சாதாரணமா எப்பவுமே நீங்க கல்லீரல்ல ஆயிட்டு இருக்கக்கூடிய கொழுப்பு டெபாசிட் வந்து அதுல ஒரு சிறு பகுதி அளவுக்கு போய் இருதயத்துல போய் டெபாசிட் ஆச்சுனாலே அது பெரிய நோய். சரிங்களா? அப்ப அதை எந்த இடத்துல போய் டெபாசிட் பண்ணி வைக்கணும் அப்படின்றது முதற்கொண்டு உள்ள இருந்து ஒரு பேரறிவாளன் இயங்கிக் கொண்டிருக்கிறார். இது மாதிரி ஒவ்வொரு கணக்கீடுகளும் எடுத்துக்கொண்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அங்கே வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வம்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா? இங்கேயும் அதே பேரறிவாளன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? ஒவ்வொரு செல்கள்லையும் அறிவாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார். செல்லுக்குள்ளாக இருக்கக்கூடிய அணுக்கள்லையும் அறிவாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த பேரறிவாளன். அதே பேரறிவாளன் எனக்குள்ளாக இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கிறார்? இது வந்து உள்ளுக்குள்ள நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தோட ஒரு சின்ன உதாரணம் தான். அங்க வெளியில பாருங்க. இப்ப நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏன் வந்து நமக்கு இந்த மூக்கு இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு ஓரளவுக்கு நமக்கு தெரியும். சரிங்களா? நமக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பல கோடி ஆண்டுகள் ஆயிருக்கு அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க. இந்த தன்மாற்றம் அடைந்து வர்றதுக்கு பல கோடி ஆண்டுகள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த பல கோடி ஆண்டுகளாக தன்மாற்றம் பெற்று இந்த நிலைக்கு மனிதன் என்ற நிலைக்கு நம்ம வந்திருக்கிறோம். என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இந்த பல கோடி ஆண்டுகள்ல வந்து என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா எனக்கு நம்ம ஒவ்வொரு உயிரினங்களையும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா வாய்க்கு நேர மேல மூக்கு இருக்கு. ஏன் இந்த மூக்கு நமக்கு இங்க வந்தது அப்படின்றத நமக்கு மனவளக்கலை அன்பர்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். கேட்டா என்ன சொல்லுவான்? நம்ம உணவு வந்து கெட்டு போயிடுச்சா என்னன்றதை நமக்கு முன்னாடியே சென்சார் பண்ணிடுறோம். எப்படி இந்த குவாலிட்டி செக்கர் வந்து உள்ள இருந்து இன்சுலின் சுரக்கிறதுக்கு நல்ல குளுக்கோஸ் தான் செக் பண்றாரோ அதே மாதிரி வெளியில இருந்து நம்ம அனுப்பக்கூடிய உணவுக்கே இது நல்ல உணவா அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்கு கரெக்டா இங்க ஒரு சென்சார் இருக்கு. அதுக்கு முன்னாடி கண்ணுன்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? இது மாதிரி
அந்த பேரறிவாளன் என்பவர் ஒவ்வொரு உயிருக்குள்ளாகவும் அறிவாக இருந்து கொண்டு ஒரே ஒரு துளி விந்து அது தாயினுடைய சினை முட்டையில் இணைந்து இந்த இவ்வளவு பெரிய உருவமாக 50 கிலோ 60 கிலோ 70 கிலோ உடலாக தன்மாற்றம் அடைந்து வந்திருக்கிறது. ஒரே ஒரு வித்தானது என்ன செய்யுது, ஒரு மரமாக மாறி அந்த மரம் எத்தனை உயரத்தில், இப்ப பனை மரம் அப்படின்றது பனை விதையை விதைத்தோம் என்றால் அது எத்தனை மீட்டர் எத்தனை அடி வளர வேண்டும், ஒரு முருங்கை விதையை விதைத்தோம் என்றால் அது எத்தனை உயரம் வளர வேண்டும், அது எவ்வாறு கிளைகள் வர வேண்டும், அதில் இலைகளுடைய வடிவம் என்ன, அது எப்பொழுது பூ பூக்க வேண்டும், எப்பொழுது காய் காய்க்க வேண்டும், அத்தனை அறிவும் எல்லா வித்துக்குள்ளாகவும் இருக்கிறது. நீங்கள் எப்பொழுதும் அதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம். என் மகன் இப்படி இருக்கிறான், என் மகள் இப்படி இருக்கிறாள், என் பேரன் இப்படி இருக்கிறான், என் பேத்தி இப்படி இருக்கிறார், என் சகோதரன் இப்படி இருக்கிறார், என் சகோதரி இப்படி இருக்கிறார், என் அம்மா இப்படி இருக்கிறாங்க, எங்க அப்பா இப்படி இருக்கிறாரு, எங்க தாத்தா பாட்டி இப்படி இருக்கிறாங்க, என்னுடைய உறவுக்காரங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க எந்த கவலையும் கொள்ள வேண்டாம். தெய்வம், உயிர், ஜீவம் இதை நாம் உணர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொன்ன முதல்ல சொன்ன மாதிரி எந்த ஒன்றறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம். அப்ப காந்தத்தை உணர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா காந்த ஞானம் பெற்றிடில் கடவுள் உயிர், காந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டோமானால் இதெல்லாம் உணரணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த காந்த தத்துவம் என்பதை அடிப்படையாக உணர்ந்திருக்க வேண்டும். அதை உணர்ந்து கொண்டோமானால் காந்த ஞானம் பெற்றிடில் கடவுள் உயிர் அறிவு, சரிங்களா, கடவுள் உயிர் அறிவினை காட்சியாம் அகத்துலே அது என்னவாகும், காந்தத்தை நீங்கள் பெற்று காந்த ஞானம் உங்களுக்கு கிடைத்து விட்டால் என்ன செய்யும் சொல்றாங்கன்னா மகிழ்ச்சி, கடவுள் உயிர் அறிவை பற்றிய காட்சி அகக்காட்சியாக வந்துவிடும். களங்கம் நீங்கி தூய்மையாகும், களங்கம் நீங்கி தூய்மையாகும் அப்படின்னு சொல்றாங்க. மாந்தருக்குள் பகை பிணக்கு, ஒவ்வொருத்தரையும் எனக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா, எனக்கு பகை, எனக்கு அவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்க பிடிக்கும் இவங்க பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா. மாந்தருக்குள் பகை பிணக்கு மற்றும் ஏழ்மை ஐம்புலன் மயக்கமும், சரிங்களா, அந்த புலன் மயக்கத்துல இயங்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. எனக்கு ஏதாவது ஒரு உணவு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த உணவையே நம்ம திரும்ப திரும்ப எனக்கு அளவுக்கு அதிகமாக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சரிங்களா. ஐம்புலன் மயக்கமும் செல்வங்களோடு பொருள் புகழ் கவர்ச்சியும், அந்த பொருள் புகழ் கவர்ச்சி இருக்கு இல்லைங்களா, நமக்கு பொருள் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும், புகழாக இருந்தாலும் என்னை இன்னும் பலர் பாராட்டணும் என்னைய வாழ்த்தணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருக்கு இல்லைங்களா. பொருள் புகழ் கவர்ச்சியும் நீந்தலாம் உலகிணைந்த நேர்மையோடு ஆட்சி, நேர்மையான ஆட்சி ஓர் மதம்னு சொல்றாங்க, சரிங்களா. அந்த ஓர் மதம் சொல்லக்கூடியது அறநெறி வாழ்க்கை தான் அந்த ஓர் மதம், சரிங்களா. நெறியுடன் குழந்தை பேரும் நீதி நாட்ட கல்வியும், சரிங்களா. அந்த என்ன கல்வி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா இந்த நீதி நெறி உணரக்கூடிய ஒரு கல்வி முறை அப்படின்றத வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சரிங்களா. இந்த காந்த தத்துவத்தை உணர்ந்து கொண்டோமானால் மட்டுமே குழந்தைகளுக்கு என்ன செய்ய சொல்லிக் கொடுக்க முடியும்னா அந்த அறநெறி கல்வியை உணரக்கூடிய தன்மையே அங்க வரும் அப்படின்றது சொல்றாங்க. சாந்தமான ஆன்ம வாழ்வும், எல்லோருக்கும் விருப்பம் வந்து நான் சாந்தமாக வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காந்த ஞானம் பெற்றுட்டோம்னா என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. சாந்தமான ஆன்ம வாழ்வும் சலிப்பில்லாத பேரின்பமும்னு சொல்றாங்க. சலிப்பே இல்லாத அந்த பேரின்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சற்றும் மெய்ப்பொருள் மறவாத, சிறிதளவும் மெய்ப்பொருள் மறவாத சத்திய வாழ்வும் சித்தியாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சத்தியமான வாழ்க்கை என்பது சித்தியாகும். நீங்கள் அந்த பேரறிவாளனை உணர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சரிங்களா. இப்ப நம்ம வேதாத்திரிய தத்துவங்களை உணர்ந்து கொண்டவர்கள், உணர்ந்து கொண்ட பெரியோர்கள், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே வேதாத்திரிய தத்துவங்களை உணர்ந்து கொண்ட அத்தனை பேருமே பெரியோர்கள் தான், சரிங்களா. அப்படி உணர்ந்து கொண்டோமானால் நாம எந்த இடத்துலையும் என்ன செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம கலங்க தேவையில்லை, சரிங்களா. நமக்கு அந்த பேரறிவாளன் ஒரு சின்ன அளவுலதான் நம்ம இந்த இதை பற்றிய விளக்கத்தை நம்ம எடுத்திருக்கிறோம். உடம்புக்குள்ள ஒரு இவ்வளவு பெரிய வேலை செஞ்சுட்டு இருக்கு. அப்ப இந்த ஒரு சிறு உதாரணம் மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கிறோம். ஒரு ரசமானது ரசமாக மாறுறதுக்குள்ள இவ்வளவு வேலை நடக்குது, இன்னும் எவ்வளவு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, எனக்குள்ள உடம்புக்குள்ள ஒவ்வொரு உறுப்புகள் இருக்கு, ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இவ்வளவு வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு உடம்புக்குள்ள எவ்வளவுனா மனித உடலுக்குள்ள எவ்வளவுனா மற்ற உயிரினங்கள் உடலுக்குள்ள எப்படி இயங்கிட்டு இருக்கு, ஒரு கோளுக்கும் இன்னொரு கோளுக்குள்ளையும் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு, இப்படி எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பேரறிவாளன் முதல்ல சொல்லுவாங்க இல்லைங்களா மகிழ்ச்சி, அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்திருக்கிறான் அந்த பேரறிவாளன், சரிங்களா. அப்ப அது அங்க எல்லா இடத்துலையும் நிறைந்து கொண்டு இருக்கிறதுனாலதான் என்னன்னு சொல்லி சொல்றாங்கன்னா இந்த
அங்கங்க இருந்து எங்கெங்க இருந்து உயிர் எதது வேண்டினும் அங்கங்க இருந்தும் அருளும் அருட்பெருஞ்சோதி அப்படின்றத வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப பிராக்ஷன் டிமாண்ட் டோட்டாலிட்டி சப்ளை, எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்களா? அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த பேராற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரறிவு காலம் என்ற பற்றாயிருப்பு, பேராற்றல் பேரறிவு காலம் என்ற வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியான தெய்வம் என்பது அங்க வெளியில மட்டும் இல்ல, நமக்குள்ளாகவும் ஒவ்வொரு செல்லுக்குள்ளாகவும் ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளாகவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறான் இந்த பேரறிவாளன். அங்கே இருந்து கொண்டு அப்ப நிறைய கதைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு தூணிலையும் இருக்கிறார், துரும்பிலையும் இருக்கிறார் அப்படின்னா இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத நாம் என்ன செய்யணும்னா முதல்ல நாம முழுமையாக உணர வேண்டும். உணர்ந்து கொண்டு பிறருக்கு உணர்த்தக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பணியை நாம் செய்து வர வேண்டும் அப்படின்றத மகிழ்ச்சி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப அந்த முழுமையாக நாம் உணர்ந்து கொண்டோமானால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா, தெய்வம் உயிர் ஜீவகாந்தம், தெய்வம் உயிர் ஜீவகாந்தம் திரு நடனம் மறைபொருள். சரிங்களா? தெய்வம் உயிர் ஜீவகாந்தம் இதனுடைய திரு நடனம் என்பது மறைபொருளாகத்தான் இருக்கிறது. தெரியாமலே உலகம் திகைத்து சிக்கல் ஏற்றது. இது தெரியாமத்தான் உலகம் சிக்கல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஐயமின்றி அனைவரும் வரும் பொருள் விளங்கிய இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம முழுமையாக இந்த இதை பற்றிய பொருளை விளங்கி கொள்ள வேண்டும். அனைத்து விஞ்ஞானமும் மெய்ப்பொருள் மெய்யறிவு நோக்கி முழுமையாய். நீங்கள் எந்த விஞ்ஞான கருவிகளை இயக்கி பழகி கொண்டாலும் அதனுடைய அடிப்படை என்பது காந்த தத்துவம் தான். சரிங்களா? அதனுடைய அடிப்படை அனைத்து விஞ்ஞானமும் மெய்யறிவு நோக்கி முழுமையாய் உய்யவோர் சிறந்த வழி உயர்ந்த காந்த தத்துவம். எல்லா விஞ்ஞானமும் மெய்ப்பொருளை நோக்கி இறைவனை நோக்கி போகணும் அப்படின்னா இறைவனை பற்றி புரிதல் இல்லாததான் இன்னைக்கு மனிதர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விஞ்ஞான கருவிகள் அந்த சில நேரங்கள்ல மனிதர்களுக்கே துன்பமாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு உதாரணமா மொபைல் போன் எடுத்துக்கலாம், கம்ப்யூட்டர் எடுத்துக்கலாம், டிவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மனிதர்களுக்கு துன்பமாக அமைகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த காந்த தத்துவத்தை உணர்ந்து கொண்டவர்கள் இதே விஞ்ஞான கருவிகளை மிக சிறப்பாக பயன்படுத்தி உலகத்திற்கும் தனக்கும் நன்மைகளே செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதை நம்ம அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? உண்மை தெய்வம் உயிர் அறிவு உணர்த்தி விட்டது இந்த நாள் செய்ய உள்ள கடமையோ இச்சீரறிவு. இந்த உண்மையான தெய்வம் இது, உயிரை பற்றியும் அறிவை பற்றியும் நாம் உணர்ந்து கொண்டோம் இந்த நாளிலே. சரிங்களா? செய்ய உள்ள கடமை என்ன? செய்ய உள்ள கடமையோ இந்த சீரறிவு உலகெல்லாம் சிறப்புடன் பரவ ஏற்ற சீரிய தொண்டாற்றுவோம். சரிங்களா? இப்ப நமக்கு தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா தெரிந்து கொண்டு நாம் நம்முடைய வேலையை சிறப்பா செய்யணும். இந்த தத்துவங்கள் உலகம் முழுவதும் சிறப்பாக சென்றடைவதற்கு நாம் நம்மால் ஆன என்ன செய்யணும், முயற்சியை நம்ம செய்யணும். அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகும்னா இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக விரைவாக தீர்ந்துவிடும். சரிங்களா? இன்னைக்கு ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் இருக்கக்கூடிய போராக இருக்கட்டும், ஒரு தனி மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிணக்காக இருக்கட்டும், இதெல்லாம் மிக விரைவாக மாற்றம் பெறணும். உலகம் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல பேராற்றலான இறைவனானவன் எல்லாவற்றிற்குள்ளேயும் பேரறிவாக இருந்து கொண்டு பேரறிவாளனாக இருந்து கொண்டு அனைத்து இயக்கத்தையும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறான். நான் இதில் எதுவுமே செய்யல அப்படின்றத உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பேரறிவானது எல்லோரையும் மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் வாழ வைக்கும். அதுக்கு நாம என்ன செய்யணும்னா முதல்ல நாம மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். மகிழ்ச்சி சொல்றாங்க இந்த உலக சமாதானம் கவி 35 நினைக்கிறேன். சரிங்களா? பிறந்து விட்டோம் வாழ்கின்றோம். சரிங்களா? பிறந்து விட்டோம் வாழ்கின்றோம் அனுபவித்தோம் பெற்ற பலன் இன்ப துன்பம் இரண்டே ஆகும். பிறந்து விட்டோம் வாழ்கின்றோம் அனுபவித்தோம் பெற்ற பலன் இன்ப துன்பம் இரண்டே ஆகும். சரிங்களா? இறந்துவிட போகின்றோம் என்றோ ஒரு நாள், இறந்துவிட போகின்றோம் என்றோ ஒரு நாள். இதற்குள்ளே அமைதி பெற உலக வாழ்வை துறந்துவிட முடியாது. இதற்குள்ளே அமைதி பெற நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் இதே கணவனோடு தான் வாழ்ந்தாக வேண்டும், இதே மனைவியோடு தான் வாழ்ந்தாக வேண்டும், இதே தாத்தா பாட்டியோட தான் வாழ்ந்தாகணும், இதே அப்பா அம்மாவோட தான் வாழ்ந்தாகணும், இதே குழந்தைகளோட தான் வாழ்ந்தாக வேண்டும். சரிங்களா? இதற்கு வேற வழி இல்லை. ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இதற்குள்ளே அமைதி பெற உலக வாழ்வை துறந்துவிட முடியாது. தொல்லை நீங்கி மனித இனம் சுகமாக வாழ்வதற்கு ஏற்ப, தொல்லை நீங்கி நீங்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித குலமும் சுகமாக வாழ்வதற்கு ஏற்ப சூழ்நிலைகள் அமைக்க வேண்டும். சிந்தனையில் உயர்வில் உள்ளோர் கடமை இது அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி உங்களை தாழ்மையோடு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த பேரறிவானது இருக்கு. அந்த பேரறிவாளன் இயங்கி கொண்டிருக்கிறான். உங்களுடைய பேரறிவை பயன்படுத்தி நீங்கள்
நீங்கள் தனித்திருக்கும் போது சிற்றறிவாளனாக இருக்கிறீர்கள், பேரறிவாளனோடு இணைந்திருக்கும் போது பேரறிவாளனாக இருக்கிறீர்கள். நீங்கள் பேரறிவாளனாக மாறி இந்த உலக மக்கள் அனைவரும் ஒரு அன்பும் கருணையுமாவோடு வாழ்வதற்கு, அறநெறியோடு வாழ்வதற்கு, மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு, மனநிறைவோடு வாழ்வதற்கு சிறந்த தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று சொல்லி நிகழ்வை நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன். தற்போது கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாமா? வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். முதலாவது நண்பராக இந்திராணி அம்மா அவர்கள் சென்னையிலிருந்து. வாழ்க வளமுடன் அம்மா. இந்திராணி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட பேசுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன். பேரறிவாளன் என்ற தலைப்புல அந்த வற்றாயிருப்பை பற்றி சிறப்பா சொன்னீங்க ஐயா. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் இதெல்லாம் கேட்ட பிறகு. சொல்லுங்க. இப்போ ஆறாவது அறிவை கொடுத்து பேச தெரிந்த மிருகமாக மனிதனை படைத்து விட்டான் என்பதுதான் தெரியுது ஐயா. எப்படின்னு சொன்னா, நாம எதையும் செய்யலாம். ஆனா ஒரு சாப்பாடை போட்டா அதை 7 தாதுக்களாக மாத்தவோ அதுல உள்ள சத்து பொருட்களை தனித்தனியாக பிரித்து எடுக்கவோ எந்த சக்தியும் நம்மகிட்ட இல்லை. வெறும் சாப்பிட மட்டும்தான் முடியும். அதே மாதிரி ஒரு செயலை செய்யறோம்னு வச்சுங்க, அந்த செயலுக்கான விளைவை நம்மால கணிக்கவும் முடியல, கண்டுபிடிக்கவும் முடியல. அதுவும் அவங்க கையில தான் இருக்கு. இப்ப லகான் பூரா பேரறிவாளன் வச்சிருக்கான். அப்படி இருக்கும் பொழுது எதுக்கையா இந்த ஆறாவது அறிவு நமக்கு? அந்த ஆறாவது அறிவுனால நம்ம என்ன பயனை அடைகிறோம் சொல்லுங்க ஐயா. மனிதன் மனிதன் அப்படின்ற நிலையில பேர்ல தான் மனிதனா இருக்கிறான். நீங்க முதல்லயே சொன்ன மாதிரி முதல்ல பாத்தீங்கன்னா இறைவன் பிளஸ் 3 களங்கங்கள் சேர்ந்துதான் என்னவாயிடுறான் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா மனிதன் அப்படின்றத சொல்லியிருக்கிறான். மனிதன்ற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த வார்த்தைக்கான விளக்கம் என்பதை மகிழ்ச்சி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மனதை இதமாக வைத்துக் கொள்பவன் தான் மனிதன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மனதை இதமாக வைத்துக் கொள்வதற்கு நாம் விளங்குவதற்கு அந்த விளக்கம் பெறுவதற்கு இந்த ஆறாவது அறிவுன்றது தேவைப்படுகிறது. ஏன்னா எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா அது எனக்குள்ளேயும் இருக்கு. எனக்குள்ள இருக்கிறது அந்த ஆறாவது அறிவாக இருக்கிறது. இந்த ஆறாவது அறிவு என்பது எனக்கு வெளியில நான் செய்யற எந்த செயலும் இந்த ஆறாவது அறிவுன்றது கிடையாது. சரிங்களா? இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த விலங்கினத்தினுடைய தன்மைக்கு ஏற்றவாறு சிந்தித்து செயலாற்றுகிறோம் இல்லைங்களா? இப்ப என்னோட நலத்துக்காக செய்யறது எல்லாமே பாத்தீங்கன்னா விலங்கினத்தன்மை. நீங்க பொதுவா பிறர் நலத்துக்காக செய்யும் போதுதான் அது பாத்தீங்கன்னா ஆறாவது அறிவாக இருக்கிறது. நீங்க மனிதர்கள் அப்படி இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு உணவு கிடைக்கிறது. ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் அந்த ஆறாவது அறிவு சிறப்பாக இயங்குறதுனாலதான் உங்களுக்கும் எனக்குமான உணவு கிடைக்கிறது, உங்களுக்கு எனக்குமான தங்குற வீடு கிடைச்சிருக்கு, உங்களுக்கு எனக்குமான அந்த சட்டை கிடைச்சிருக்கு, உங்களுக்கு எனக்குமான அந்த உணவா இருக்கட்டும், மற்ற இந்த நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மொபைல் போன் இருக்கிறதுனாலதான் நீங்களும் நானும் ஏதோ ஒரு ஊர்ல இருந்து நேரடியாக பேசி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் இந்த ஆறாவது அறிவினுடைய சிறப்பு. ஆறாவது அறிவு சிறப்பாக இயங்குவதனாலதான் ஆறாவது அறிவு தனக்கு மட்டும் பயன்படுத்துச்சுன்னா அது அந்த சொல்றோம் இல்லைங்களா, விலங்கின பதிவு எல்லாருக்கும் பயன்பட்டுச்சுன்னா அது இறைத்தன்மை. சரிங்களா? எல்லாருக்கும் பயன்படுறதுனாலதான் எல்லாருக்கும் வீடு கிடைச்சிருக்கு, எல்லாருக்கும் உணவு கிடைச்சிட்டு இருக்கு, எல்லாருக்கும் அந்த உடை கிடைச்சிட்டு இருக்கு, எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய நவீன கருவிகள், ஏதோ ஒரு நாட்டுல உற்பத்தியான ஃபேனை பயன்படுத்திட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு நாட்டுல உற்பத்தியான வாகனத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இதெல்லாம் மனிதர்களுடைய ஆறாவது அறிவினுடைய சிறப்பு தாங்கம்மா. ஆமாய்யா. அதனால ஆறாவது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி இருக்கிறதுனாலதான் எல்லா உயிர்களும் இறைவன் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அதாவது தான் அழகை தானே ரசிக்க வேண்டும்ன்றனாலதான் மனிதனாக வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மகிழ்ச்சி. சரிங்களா? அப்ப அந்த ரசிக்கணும் அப்படின்னா இந்த அனைத்து வேகவாக வசதிகள் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வேக வாகன வசதிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு, விஞ்ஞான கருவிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆறாவது அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் வேணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. சரி ஐயா. இந்த மாதிரி காலங்காலமா பெரியவர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க, நாமும் கேட்டுக்கிட்டே வந்திருக்கோம், பரம்பரையா வந்துட்டு இருக்கு. ஆனாலும் இன்னும் மனிதன் சிந்திக்க தெரிந்தவனாக இருந்தால் இந்த அளவுக்கு குறைவான ஒரு முன்னேற்றத்தோட இருக்காம மேன்மை அடையலாமே. சீக்கிரமே நாம
இறைநிலை ஆறாவது அறிவு. அடையலாமே. அதாவதுங்க, நம்ம வேலை என்னன்னா மத்தவங்களுக்கு இதை உணர்றதுக்கான வாய்ப்பையும் சூழலையும் உருவாக்குறதா நமக்கான வேலை. அந்த கடைசி பாட்டுல சொன்னாங்க இல்லைங்களா, உலக ம். சமாதானம் கவி 35 சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நம்ம வந்து பிறந்து விட்டோம், வாழ்கின்றோம், அனுபவித்தோம், பெற்றவளம் இன்ப துன்பம் இரண்டே ஆகும், இறந்து விட போகின்றோம் என்றோ ஒரு நாள், அதற்குள்ளே அமைதி பெற மனித வாழ்வை துறந்து விட முடியாது, தொல்லை நீங்கி ஆ, மனித இனம் சுகமாக வாழ்வதற்கு ஏற்ப சிறந்தபடி சூழ்நிலைகள் நாம தான் அமைக்கணும். எல்லாரும் வந்து அதை உணர்ந்துட்டாங்க அப்படின்னா உலக மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சியா வாழ்வாங்க. அதை ம். உணராதவங்களுக்கு மீட்கிறது உணர்ந்தவர்களுடைய வேலை. இதை நம்ம ஓ, உணர்ந்து கொண்டுதான் நம்ம அங்கங்க வந்து அறிவு திருக்கோயில்கள், தவ மையங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதை நம்ம சிறப்பா செய்யணும், அவ்வளவுதாங்க. உணர்ந்த நன்றி ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி அடுத்த ஐயா. அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. சந்திராமா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். அதாவது நீங்க இப்பதான் 4ஆம் தேதி நன்றே செய் இன்றே செய்ன்னு நம்ம மண்டலத்துக்காக பேசுன அப்படின்னு நினைக்கிறேன். அது எனக்கு நல்லா தெரியல. எது நன்றி. ஆன்மீகம்? ஆமா ஐயா, அது நானும் புதூர் மன்றம் தான் ஐயா, நான் வருவேன் மதுரை வரும்போது. ஐயா ரொம்ப நல்லதும்மா. சிறப்பு. நீங்க பேரறிவாளன், அந்த பேரறிவு வற்ற அந்த அதை பத்தி சொன்னீங்க. நாம் மக்களுக்குள் சிக்காமல் இருக்க பேரறிவு நமக்கு ரொம்ப தேவையானது. அது ஆமா. ஆமா. ஆனா ஐயா, இப்ப இந்த இந்திராணி அம்மா கேட்டது மாதிரி நமக்கு பேரறிவாளன் தான் நம்மளை எல்லா வழியிலையும் நடத்துறாங்க. நம்ம நடந்துகிட்டு இருக்கோம், போறோம். ஆனா சில சமயம் இவ்வளவு பயிற்சி செய்து உணர்ந்தவங்க கூட நம்மள அறியாத சில நன்மை தராத சிந்தனைகளோ செயல்களோ வருது. அதுக்கு காரணம் பேரறிவாயா, நம்மளுடைய கர்மாவாயா? வாழ்க வளமுடன். சொல்லியிருக்காரு இல்லைங்களா, வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா, நுண்ணிய நூல்கள் பல கற்பினும் மற்றும்தான் உண்மை அறிவே மிகும். சரிங்களா, உள்ளியர் தெள்ளியர் ஆகினும் ஊழ்வினை மெல்ல மெல்ல புகும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அப்ப பேரறிவுன்றத உணர்ந்துட்டவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா துன்பம் இருக்கு. சரிங்களா, பேரறிவு அப்படின்றத உணர்ந்த ஞானிகளுக்கும் துன்பம் என்பது ஒன்று உண்டு. அந்த பேரறிவாளன் தான் இந்த எனக்குள்ளாக இயங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த துன்பத்தினுடைய தாக்கம் என்பது எனக்கு பெரிய அளவுல இல்லை. அதுதான் வந்து நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லியிருப்பாங்க. ரமணர் வந்து அவரே அந்த இது ஆபரேஷன் பண்ண சொன்னார் அப்படின்றதான் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. கர்மவினை அப்படின்னு சொல்லக்கூடியது எப்பவுமே இருக்கத்தான் செய்யும். அதனுடைய தாக்கம், அது எனக்கு துன்பமாக தெரியாது. இந்த பேரறிவை உணர்ந்து கொண்டோம் என்றால், இந்த பேரறிவாளனை உணர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த துன்பம் என்பது எனக்கு பெரிதாக தெரியாது. அவ்வளவுதான். நன்றி ஐயா, மிக சிறப்பு. வாழ்க வளமுடன். முரளி ஐயாவுடைய குரலை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். சந்திராமா வாழ்க வளமுடன். நன்றிமா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக உமையாளம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, வாய்ப்புக்கு நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சத்தமா பேசுங்க, கொஞ்சம் சவுண்ட் கூட வச்சுக்கோங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் நல்லா ரைஸ் பண்ணுங்க. வாய்ஸ் கொஞ்சம் ரைஸ் பண்ணி பேசுங்கம்மா, சரியா கேட்கல. ஓகேம்மா. ஐயா, நீங்க அந்த கடைசியில சொன்னீங்கல்லங்க ஐயா, அந்த பாட்டுல வந்து பேரின்பம் அடையலான்னு சொன்னீங்களாங்க ஐயா, அந்த 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 அதை மட்டும் சொல்லுங்கன்னு நினைச்சேங்க ஐயா. அதாவது இப்ப சொன்ன பாட்டுக்கு முதல் பாட்டாங்கம்மா. ஆமாங்க ஐயா. தெய்வம் உயிர் சீவகாந்தம் திருநடனம் மறைபொருள் தெரியாமலே உலகம் திகைத்து சிக்கல் ஏற்றது ஐயமின்றி அனைவரும் இவ்வரும்பொருள் விளங்கியே அனைத்து விஞ்ஞானமும் மெய்யறிவு நோக்கி முழுமையாய் உய்யவோர் சிறந்த வழி உயர்ந்த காந்த தத்துவம் உண்மை தெய்வம் உயிர் அறிவு உணர்த்திவிட்டது இந்த நாள் செய்ய உள்ள கடமையோ இச்சீரறிவு சிறப்புடனே பறவையேற்ற சீரிய தொண்டாற்றுவோம். அதற்கு முந்தைய பாடல் வந்து அதே காந்த தத்துவ பாடல் தாங்கம்மா. காந்த தத்துவத்துல வந்து மொத்தம் 12 பாடல்கள் இருக்குங்கம்மா. அதுல உள்ள பாடல்கள் தான் 1662 வரும் அந்த பாடல். நீங்க கேட்கிற பாடல் அதை எடுத்து பாருங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். மிக சிறப்பான ஒரு சிந்தனை உரை ஐயா. அந்த பேரறிவாளனோட பெருமையை நம்ம எவ்வளவு சொன்னாலும் பிரமிப்பாதான் இருக்கு. நம்மள வந்து நம்ம டோட்டல் சரண்டர் பண்றதுதான் நம்மளோட வேலை, வேற எதுவும் இல்ல. அத உணர்ந்து ரொம்ப அற்புதமா சொன்னீங்க ஐயா, ரொம்ப சிறப்பா இருந்தது. மனமார்ந்த நன்றிகள் ஐயா. நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், ஐடி இயக்குநரத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா உங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. இப்போ ரமேஷ் டிகாராம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க.
அவர் அட்டன் பண்ணிட்டு நாங்க உங்களை வாழ்த்திடுறோம் ஐயா. வாழ்க வளமுடன். ரமேஷ் ஐயா, நீங்க ஐயாவோட பேசலாம். நன்றிங்க அம்மா. சந்திராமா, நன்றிங்க, வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க ஐயா. ஐயா நல்லா வணக்கம். இருந்தது. வணக்கங்க ஐயா, வாழ்க வளமுடன். எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு சந்தேகம்னாக்கா, இப்போ மனிதன் தன் அறிவை கொண்டு எல்லா செயல்களும் படைக்கிறான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கார் இருக்கு, கார் டிசைன் பண்ணி கார் ஓட்டுறான். கார் வந்து ஒரு கார் வச்சு 1000 லட்சம் கார் பண்றான். பட் அந்த ஒரு கார் பண்ணும்போது அவன் அறிவை வச்சு பண்றான். அதுக்கப்புறம் வந்து இறைநிலையை தான் வந்து அதை செயல்படுத்துன்னு நான் நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து பூமியிலேருந்து எடுக்கிறான். பூமியிலேருந்து எடுத்து அதை அதை இந்த ஒரு கெமிக்கல் வந்து ஹீட் ஆகி, ஹீட்லேருந்து மெக்கானிக்கல் ஆகி, மெக்கானிக்லேருந்து பவர் கொடுத்து வண்டி மூவ் ஆகுது. ஆனால் அவன் அசியூம் பண்ணிக்கிறான் பெட்ரோல் வந்து எந்த இடத்துல அது சென்னையில் இருந்தாலும் சரி, இல்லை டெல்லியில் இருந்தாலும், இல்லை வேற கண்ட்ரியில் இருந்தாலும் பெட்ரோலோட தரம் ஒன்று தான் அசியூம் பண்ணிக்கிறான். அந்த அசம்ஷனை வச்சு டிசைன் பண்ணி உலகம் ஃபுல்லாக இப்போ ஜப்பான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பொருள் எல்லா இடத்துலையும் வருது. அந்த இடத்துல வந்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா அவங்க அசியூம் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த பெட்ரோல் வந்து எங்கே பெட்ரோலோ டீசலோ இல்லை கேஸோ இப்போ இருக்க எலக்ட்ரிக்கோ எதாக இருந்தாலும் சக்தி அந்த எனர்ஜி கொடுக்கறது வந்து ஒரு பொருளை கண்டுபிடிச்சி அறிவை பயன்படுத்தி பண்ணி அதை மாசா பண்ணிடுறாங்க. அந்த மாசா ஒர்க் பண்ணுறது வந்து அவனுடைய அறிவு திறன் தான். ஆனால் இயக்கிறது வந்து பேரறிவாளன். அதை நான் நினைக்கிறது கரெக்டுங்களா ஐயா? இனி உங்களுடைய தாட்சிங்க. வாழ்க வளமுடன். அதாவதுங்க இதுல ஏற்கனவே இந்த அத்தனைக்கும் உரிய ஆற்றல் வந்து அந்தந்த பொருட்கள்ல இருக்கு. சரிங்களா? அதை கண்டுபிடிக்கிறதா நமக்குள்ள இருக்கக்கூடிய அறிவோட வேலை. இதுல எதுவுமே மனிதர்கள் செய்தது அல்ல. மனிதன் இதை சேர்த்தா இதுல சேரும் அப்படின்றது வந்து அந்த பொருள்ல இருக்கக்கூடிய அறிவு அந்த வடிவம், குணம், இயக்க ஒழுங்குன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த எரிபொருள்ல வந்து இந்த வாகனத்தை இயக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உண்டு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அறிவு தான். அந்த அறிவை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அறிவை நான் பயன்படுத்தி அதை செய்யறேன். சரிங்களா? எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்துறது தான். அது என்னோட அறிவு கிடையாது. அதுதான் அந்த பேரறிவுன்னு சொல்லக்கூடியது. நமக்குள்ளாக அந்த பேரறிவு வந்து சிற்றறிவாக இயங்கிக் கொண்டிருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா? நீங்க உங்களுக்கு மட்டும் வேணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா இந்த எரிபொருளை கண்டுபிடித்தவர்களோ விஞ்ஞான கருவிகளை கண்டுபிடித்தவர்களுக்கோ அது முழுமையான பலனா கிடைச்சிருக்காது. என்றைக்கு வந்து ஒரு அறிவியலாளர் வந்து மனித குலத்துக்கு ஒட்டுமொத்த தேவைக்குமான ஒரு பொருளை கண்டுபிடிக்கணும்ன்ற ஒரு முனைப்போட செயல்படுறாரோ அப்பொழுதுதான் இந்த பொருளுடைய முழுமையான பயன்பாடும் மனிதர்களுக்கு வந்து சேரும். அதற்கு ஏற்ற சிந்தனை அவர்கிட்ட வந்து இயல்பாவே வந்து சேரும். அதைத்தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த லோ ஃப்ரீக்வன்சிக்கு போகும்போது அந்த இயற்கை வந்து இதோட இந்த பொருளை சேர்த்தீங்கன்னா இந்த இயக்கம் சீராக மாறும் அப்படின்றத இயற்கை வந்து நமக்கு உணர்த்தும். கரெக்டுங்க, கரெக்ட். இப்போ அதுதான் இந்த கண்டுபிடிப்புங்கிற வார்த்தை தான். மன அலைச்சலுக்கு போறது வந்து பாத்தீங்கன்னா நாம போகல, அதுதான் இயற்கை. நம்ம வந்து இயற்கையோட ஒரு பகுதி தான். நாம வேற, அது வேற கிடையாது இல்லைங்களா? கரெக்டுங்க. நம்ம வந்து எந்த இடத்துக்கு போனோம்னா இந்த அறிவெல்லாம் நம்ம கிட்ட வருமோ அந்த இடத்துக்கு போறதுக்கு தான் அந்த தியானம்ன்ற ஒரு பயிற்சி. கரெக்டுங்க. பட் கண்டுபிடிக்கிறது வந்து இருக்குது, ஆக்சுவலா இயற்கையெல்லாம் இருக்குது. மனித லெவல்ல போய் இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சாரு. அவரு கண்டுபிடிச்சது வந்து எவ்வளவு ஒரு 100-150 வருஷம் முன்னாடி. ஆனா அவருடைய ஒரு ஆற்றல் வந்து மன அலைச்சலுக்கு போனதுனால அதை கண்டுபிடிச்சாரு. அவ்வளவுதான். அந்த ஃப்ரீக்வன்சிக்கு போனதுனால கண்டுபிடிச்சாரு உண்மைங்க. ஆனா அவர் மனித சமுதாயத்துக்கு சேவை பண்ணோங்கிற ஒரு தாட்னால இன்னைக்கு நம்ம யூஸ் பண்றோம் அந்த கரண்ட். நிச்சயமாங்க. அதுதான். ஓகேங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்தவராக சக்தி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். சக்தி அம்மா, கேள்வி மட்டும் சுருக்கமாக கேளுங்கம்மா. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. நம்ம ஆறாவது அறிவு பயன்படுத்தி நம்மளோட பொருட்கள் எல்லாமே கண்டுபிடிக்கிறோம். அது இறைவனோட துணை இருந்ததான் நடக்க முடியுங்கிறதும் தெரியுது. ஆனா அது எக்ஸஸா நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது அது எல்லாமே இயற்கையா அழிக்கக்கூடிய ஒன்னாதான் மாறிட்டு இருக்குது. ஒரு ஜனத்தொகை அதிகமாகும் போது அந்த பயன்பாடுகள் நம்ம யூஸ் பண்ணும் போது அது இயற்கையை அழிக்கக்கூடிய ஒரு விதமா தான் எல்லா பொருட்களுமே மாறிட்டு இருக்குங்க ஐயா. அது அப்படி இருக்கும்போது அது எப்படிங்க சரியா வரும்? இந்த அளவு முறை இருக்கு பாத்தீங்களா? இந்த இயற்கையினுடைய அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஜனத்தொகையினுடைய கட்டுப்பாடோ இல்ல வந்து பொருட்கள் உற்பத்தியினுடைய கட்டுப்பாடோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் வந்து இதை வந்து ஜனத்தொகை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இயற்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு உயிரினங்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு மேல வந்து பரிணாமத்துல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி
10,000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த எல்லா உயிரினங்களும் இப்ப இருக்கான்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா முழுமையாக இல்லை. சரிங்களா? அபூர்வமான உயிரினங்களாக இப்ப மாதிரி சொன்ன மாதிரி வந்து யாழி போன்ற உயிரினங்கள் இப்ப இருக்கா என்னன்றது கூட நமக்கு தெரியல. அதனால வந்து இயற்கை வந்து அதை அப்பப்ப எதை சமன் பண்ணணுமோ அதை சமன் பண்ணிக்கிட்டே தான் இருக்குங்கம்மா. இப்ப நீங்க ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க டெலிபோன்றது ஒண்ணு பயன்பாட்டுல இருந்துச்சு. இன்னைக்கு வந்து டெலிபோன் அப்படின்றது ஒண்ணு இல்ல. போன் இருக்குங்களா? அன்னைக்கு இருந்த எண்ணிக்கையில இன்னைக்கு இருக்கானா? இல்லைன்னு தான் சொல்லணும். சரிங்களா? அதே மாதிரி மொபைல் போன் வந்து இன்னைக்கு பயன்பாட்டுல இருக்கு. இன்னொரு 50 வருடங்கள் கழித்து வந்து பாத்தீங்கன்னா இதை விட இன்னும் ஒரு சிறப்பான ஒரு டெக்னாலஜி, ஒரே ஒரு நீங்க வாட்ச் கட்டினீங்கன்னா போதும், அந்த வாட்ச்லயே உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிடும். அந்த மாதிரி இருக்கும். இது இப்பவே இருக்கு நிறைய. இன்னும் சொல்ல போனா அது நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டே தாங்க இருக்கும். அதே மாதிரி உயிரினங்களுடைய எண்ணிக்கையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவு எண்ணிக்கை அப்படின்றது வந்து நம்மளா வச்சிருக்கிறது தான். அது எப்ப வந்து அந்த எல்லாத்துக்கும் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதாவது மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ல சொல்றோம் இல்லைங்களா, வளர்ச்சி, தளர்ச்சி, முதிர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா. இது வந்து எல்லா உயிரினங்களுக்கும் பொருத்தமாக இருக்கும். வளர்ச்சி இருக்கும், தளர்ச்சி இருக்கும், அந்த முதிர்ச்சி அப்படின்றதும் ஒண்ணு இருக்கும். இது தொடர்ந்து அந்த சைக்கிள் வந்துகிட்டே இருக்கும்போது அந்த அளவு அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த எண்ணிக்கைன்றது நாமளா உருவாக்கி வச்சிருக்கிறோம். இவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்மளா கண்டுபிடிச்சு ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். அதனால இயற்கை எல்லாத்தையும் சமன் செய்யக்கூடிய வேலையை அப்பப்ப செஞ்சுக்கிட்டே தாங்க இருக்கும். ரொம்ப நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக மாலதி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். நீங்க மதுரையில இயற்கை மருத்துவமாங்க ஐயா வச்சிருக்கீங்க? இல்லைங்கம்மா, நம்ம அந்த மாதிரி எதுவும் இது பண்ணலைங்கம்மா. மதுரையில தான் இருக்கிறோம். நம்ம தவமையும் நடத்திட்டு இருக்கோங்கம்மா. ஐயர் பங்களால இயற்கை மருத்துவர்னு நினைக்க சொன்னீங்களேங்க ஐயா, அதான் கேட்டேங்க. மருத்துவத்துல ஆர்வம் உண்டு, அது சார்ந்த ஆராய்ச்சிகள் அது மாதிரி செஞ்சுட்டு இருக்கோங்க. சரிங்க சரி. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா உங்க ஸ்பீச். அதாவது பேரனுக்கும் எனக்கும் ஐயா அந்த அங்கங்க வெள்ளை வெள்ளையா இருக்கு. இதுல நம்ம தனிநபருக்கான ஆலோசனை சொல்ல முடியாது. நம்பர் போடுறோம், அதுல பேசிக்கணும். சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா சந்திரம்மா, என் பேரன்றா நிகித்துக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாளுங்கம்மா. எனக்கு ஸ்டாட் பஸ்ல போட்ட தெரியாதுங்கம்மா, வாழ்த்து சொல்லிருங்கம்மா. என்ன பேருமா? பேர் என்ன? நிகித்துங்கம்மா. சரிம்மா, போட்டுடும். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா ஐயா. நன்றிங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே